செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமாட்சியான அந்த விடைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் எங்கள் போக்கியம் வரத்தையும் பாதுகாத்து விபத்து நாசமோசங்கள் வியாதி பலவீனங்கள் நோய்கள் வறுமைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் கடன்கள் வராதபடி கிருபையை காத்து தயவுக்காய் ஸ்தோத்திரம். உங்களை நோக்கி பார்த்தவங்க எல்லாம் பிரகாசம் அடைந்தாங்க. கர்த்தரை நம்புறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. சிவகுடிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது என்ற வார்த்தையிலே எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறீர். எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். 1/2 மணி நேரமாவது உங்களுடைய சமூகத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கும்படி தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இடையில ஏற்படுகிற தடங்கள் எல்லாம் மாற்றப் போகிறீங்க, அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட சரீர சுகத்தை கொடுத்தீங்க. மூளை மண்டலத்திலிருந்து கால் வரைக்கும் நீ கொடுத்த எல்லா சுகத்திற்காக, பலத்திற்காக, ஜீவனுக்காக, நாசியில் சுவாசத்திற்காக, இருதய துடிப்புக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனுக்காக, தாய்க்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இன்னைக்கு தகப்பன் தாய் இல்லாத எத்தனையோ குடும்பங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த தகப்பன் தாய்க்காக நன்றி சொல்லுங்க. பிள்ளைகளுக்காக சொல்லுங்க. பேர பிள்ளைகளுக்காக சொல்லுங்க. வாழ்க்கையில அவர் கொடுத்த திருமண வாழ்க்கைக்காக சொல்லுங்க. கொடுக்க போகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று சொல்லுங்க. உன்னதமான மறைவில் இருக்கிறதுனால தான் நான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறேன் என்று தைரியமாய் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காலை ஜெபத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. போற்றிடும் வானோர் பூலகத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடும் வானோர் பூலகத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் முன் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும், முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும், முற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயசை உயிர் தந்த, வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயசை உயிர் தந்த, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று.
கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, யோசுவாத்தை போல கலங்குகிறேன், அன்னாளை போல கலங்குகிறேன், எசேக்கியாவை போல அழுகிறேன், மோசையை போல திறப்பில் நிற்கிறேன், யோசேப்பை போல கதறுகிறேன், யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போக விடேன் என்று சொல்லுகிறேன். தாவீதின் குமாரனை இறங்கும் என்று கதறினவர்களைப் போல நான் கதறுகிறேன். ஆண்டவரே, உதவி உதவி, சுகம், ஆரோக்கியம், நல்ல வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குழந்தை பேறு, வறுமையிலிருந்து விடுதலை தர கதறுகிறோம் கர்த்தாவே. தினந்தோறும் சரீர சுகத்திற்காக கதறுகிறோம். நிறைய பேருக்கு மூச்சு விட சிரமமா, இருதயம் துடிக்க சிரமமா, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு வேதனையில, அஜீரண கோளாறில, சரும வியாதிகளிலே, கேன்சர் பலவீனங்களிலே இருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் இப்பொழுதே வெளிப்படையாய் இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற இந்த நொடி பொழுதுல கர்த்தருடைய மகிமையான கரம் சமீபத்தில் மாத்திரமல்ல, தூரத்திற்கும் செயல்படுகிற கரம். இது எங்கெங்கெல்லாம் வீடுகளிலே நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமையான கரம் இறங்கி முதலாவது சரீரத்தை கர்த்தர் முற்றிலுமாய் சுகமாக்குவார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அதை நாங்கள் சாட்சியாய் சொல்ல எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த ஊழியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கடந்த நாட்களில் ஏற்படுகிற தடைகள் முற்றிலுமாய் மாறட்டும். ஆண்டவரே, அது யார் அதை செய்தாலும் சரி, ஒருவேளை தவறு எங்கு நடந்தாலும் சரி, ஆண்டவரே, எங்களால் செய்ய முடியாமல் போகிற இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் வைப்பீராக. ஆண்டவர், இதை பார்க்கிறவர்களுடைய எண்ணிக்கை பெருகும்படி உதவி செய்யும். இது ஏதோ பொருளாதார ஆதரவுக்காக நாங்கள் செய்யவில்லை, உண்மையாக ஆத்ம பாரத்துக்காக நாங்கள் செய்கிறோம். வேதத்தை அறிவீர்கள், வேதம் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வேதம் சொல்கிறபடியே இந்த சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறோம். இந்த சத்தியத்தை நீர் பேசுகிறீர், ஆவியானவர் பேசுகிறீர். நீர் இதை உலகமெங்கும் அழைத்து செல்வீராக. எனக்காக இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற உதவி செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி கொடுப்பீராக. பிள்ளைகளுடைய தேர்வுக்காக, அவருடைய ரிசல்ட்டுக்காக, அவருடைய எதிர்கால படிப்புக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். என்ன செய்வேன் எனக்கு வேதனையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை தருவீராக. நல்ல செய்தி வருவதை நாங்கள் கண்களிலே பார்க்கிறோம். விடாய்த்து போனவர்களுக்கான செய்தி, வறுமையில் இருக்கிறவர்களுக்கான நல்ல செய்தி, வியாகுலத்தில் இருக்கிறவர்களுக்கான ஆறுதலான செய்தி என் தேவன் என்றே கொடுப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவாத குப்பைகள், மண்ணுக்கு ஒப்பா இருக்கிறோம். இந்த கடந்த காலங்களிலே 7 வருஷ பஞ்சம், அந்த 7 வருஷ பஞ்சத்திலே நாங்கள் அடிபட்டு இருக்கிறோம். இந்த 7வது மாதத்திலேயாவது நாங்கள் விடுதலை பெறும்படியா கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 51 வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தை நம்ம கொஞ்ச நேரம் தான் பேச போகிறோம். நான் இப்போ கொஞ்சம் சுருக்கிட்டேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை நீங்கள் சீக்கிரம் ஜெபித்து முடிக்க வேண்டும் என்ற விருப்பங்களுக்காகவே இந்த காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. உன் ஆத்துமா வாழ்வதை போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். நாம் பிழைத்து நாம் ஜீவனோடு இருந்து அவருக்காக வாழ்வதே கர்த்தர் பிரியமாய் வைத்திருக்கிறார். அடுத்து பாருங்க, அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனார். இந்த நம்பிக்கை தான் நமக்கு அற்று போயிருக்கிறது. ஏனால் தொடர்ந்து வருகிற அடிகள், உதைகள், ஆற்றாமையினாலே நம்ம இந்த நம்பிக்கையே நம்ம இழந்து வருகிறோம்.
சிலர், ரொம்ப சிலர் தான், எல்லாரும் இல்லை. ஆனால் இந்த மனுஷன், ராஜாவின் மனுஷன், இவன் உண்மையாகவே யூதன் இல்லை, இவன் ஒரு ரோம அரசனுடைய வேலைக்காரன் அல்லது அவனுடைய பணியாள் நினைத்துக் கொள்ளுங்களேன். ஆனா ஒரு நல்ல அதிகாரத்துக்கு உட்பட்டவன். அவன் நம்புடான். ஆனா நாம தான் நம்பிக்கையில இன்னும் வளரவில்லை என்று நான் சொல்ல முடியும். இனி கர்த்தர் சொல்லுகிறார், இனி வருகிற காலம், இந்த 7வது மாதம், இனி உங்களுடைய நம்பிக்கை துளிர்விடும். ஆண்டவர் மீது உங்களுடைய நம்பிக்கை துளிர் விடுகிற மாதம். அந்த எல்லா அமைதியும் கலைந்து கர்த்தர் நம்பிக்கையில நம்மை வளர வைக்க போகிறார். நம்பிக்கையில வளரப் போகிறோம். நம்பிக்கையில நாம் நிலைத்திருக்க போகிறோம். கடைசி காலங்களிலே இப்படி நாம பார்ப்போம் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. நிறைய பேர் விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதுதான் கடைசி கால அறிகுறி. இயேசுவை விட்டு போயிடுவாங்க, நம்பிக்கையற்று போயிடுவாங்க என்பதுதான் கடைசி கால. அதற்கு நாம இடங்க கொடுக்க கூடாது. அவன் போகையிலே அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, பாருங்க, நம்ம போகிற பாதையில ஆண்டவர் சிலரை அனுப்ப போகிறார். எதிர்கொண்டு வந்து, நல்ல சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எதிர்கொண்டு வந்து ஒரு நல்ல செய்தியை நாம கேட்க போகிறோம். என்ன செய்தி? உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். சேம் வெரி வேர்டு. ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை. அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியல. ஆவியானவர் வெளிப்படுத்தினது அப்படியே சொல்றாங்க. குமாரன் பிழைத்திருக்கிறான். அப்படி இல்லைன்னா அவங்க பிழைப்பானா பிழைக்க மாட்டானா என்று சந்தேகத்தில் இருந்தவங்க, ராஜாவின் வீட்டிலே ராஜாவின் வேலைக்காரனாகிய இருந்தவன், அவருடைய மனைவி, அவருடைய உறவின் மக்கள், இவங்க எல்லாரும் கூட நம்பிக்கை அற்று போய் தான் கடைசியா கர்த்தரை பார்க்கணும் அப்படின்னு வந்தாங்க. அவங்க வாயிலிருந்தே அந்த வார்த்தையை வர வைத்தார். இல்லை, பிழைத்திருக்கிறான், நம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். இன்னைக்கு பிள்ளைகள் குறித்து தான் நமக்கு பாரம் கூட. சில பேருக்கு பிள்ளை இல்லையே என்கின்ற பாரம். சிலர் வியாதியை குறித்து கவலை, நான் பிழைப்பேனா பிழைக்க மாட்டேனா. அல்லது சிலருக்கு பொருளாதாரத்திற்கு குறித்து ஒரு பெரிய கேள்வி, எப்படியே போனால் நான் என்ன செய்வது? இந்த வார்த்தையை அப்படியே ஒன்று ஆவியானவர் நினைவுபடுத்தினார். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. நான் என்ன செய்வது? போக்கிடமற்று என் வாழ்க்கை இருக்கிறது. நான் இனி வாழ்ந்து இந்த பூமியில வாழ்ந்து என்ன லாபம்? அடுத்து அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் சுரம் நின்றது என்றார்கள். ஒன்று சொல்லுங்களா, நான் நினைக்கவே இல்லை. நான் அந்த அற்புதங்களை குறித்து தான் பேச வேண்டும் என்று நான் யோசித்தேன். யோவான் சுவிசேஷத்தில் நற்செய்தி நூலிலே வருகிற இந்த 7 அற்புதங்களை பற்றி தான் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் நான் சொல்கிறேன், நான் ஒன்றுமே இல்லை. நான் ஒரு பலவீனமான பாண்டும். நான் உங்களை எல்லாரும் விட எல்லாவற்றிலும் குறைந்தவன் தான். ஆனால் இன்னைக்கு நான் அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது மீண்டும் ஒரு கர்த்தர் முதலாவது எனக்கு அந்த 7வது என்ற வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். எத்தனையோ முறை அந்த 7வது வார்த்தையை நம்ம இத்தனை நாட்கள், 17 நாட்கள், நேற்றைய தினம் 17, இன்றைக்கு 17 நாட்களாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு திரும்ப ஒரு விசை அந்த 7ஆம் மணி வேலையை அவர் எனக்கு சொன்னதா நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் உறுதியாக நம்புகிறேன். இனி வரும் நாட்கள் நம் வீட்டில், நம் குடும்பத்தில் நாம் ஜெபிக்கிற நம்முடைய
இந்த காலை ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில இந்த 7வது பெரிய அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். சீரியஸ்லி நான் சொல்றேன், இந்த வெறுமையான வார்த்தை அல்ல, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை. 7ஆம் மணி நேரத்திலே 7ஆம் மணி நேரத்திலே அற்புதம் நடந்தது. ஜுரம் அவனை விட்டு நீங்கது, அவனை விட்டது என்றார். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இயேசு தன்னோடு கூட சொன்ன மணி நேரமும் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டாரும் விசுவாசித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அவரும் அவருடைய வீட்டாரும் விசுவாசித்தார்கள். இன்றைக்கு நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, சீரியஸ்லி இந்த 7வது மாதம் ஆண்டவர் எல்லாருக்கும், ஏதோ ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரமல்ல, நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிறீங்க, தொடர்ந்து என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்கன்னா இந்த வார்த்தை பொய்யாக போகவே 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 போகாது. இந்த 7வது மாதத்தில் ஏதாகிலும் கர்த்தர் நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவை, எதிர்பாராதிருக்கிற முடிவை அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சொன்னது அவர், பேச வைத்தது அவர், எடுத்து கொடுக்கிறவர் அவர். அதனால தான் சொன்னேன், அவர் தான் எடுத்து கொடுக்கிறாருன்னு சொன்னேன். நான் எடுக்கவே இல்லை. நான் எடுத்து இதை பேசணும்னு சொல்லி இந்த நிமிடம் வரைக்கும் என் மனதில் அது தோன்றவும் இல்லை. ஆனால் கர்த்தர் திரும்ப திரும்ப தம் ஜனங்களுக்கும் எனக்கும், டேய் நீ நம்பிக்கையற்றவனாய் போய்கொண்டிருக்கிறப்பா, அம்மா நீ நம்பிக்கையற்றவளாய் போய்கொண்டிருக்கிற, கர்த்தரை நம்பு, விசுவாசி, குடும்பத்தோடு விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் பிழைப்பீங்க. இந்த பிழைப்பு என்ற வார்த்தையை குறித்து நான் நிறைய முறை பேசியிருக்கிறேன். அதனால் நீங்கள் கன்கார்டன்ஸில் இந்த பிழைப்பு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்து அதுக்கு கன்கார்டன்ஸில் ரிலேட்டிவாக என்னென்ன வார்த்தை இருக்குன்னு எனக்கு எழுதி அனுப்புங்க. அது உண்மையாகவே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது அச்சாரமாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவன் அந்த வேலைக்காரன் வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு அவன் சொன்ன காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அது நான் திரும்ப திரும்ப சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. ஆனாலும் அதையும் நீங்கள் படிங்க. அவன் ஜெபித்த விதம், அவன் விசுவாசித்த விதம், அவன் ஆண்டவரை நம்பின விதம், அதெல்லாம் தான் ஒரு பெரிய மிராக்களுக்கு அது வழிவகுத்தது. அதுதான் அந்த மிராக்கிள் செய்ய காரணமாக இருந்தது. எனவே பணிந்து குனிந்து முழங்காலில் நின்று நம்மை ஆண்டவரிடத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணித்து, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, ஐ எம் நத்திங் என்று சொல்லி நிற்போம்னா இந்த 7ஆம் மணி ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் நிச்சயம் வரும். நல்லா கவனிச்சு கொண்டே இருங்க, நிச்சயம் காத்து கொண்டே இருங்க. இந்த 7ஆம் மணி நேரத்தில் செய்த அற்புதம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்வார். நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன், நிச்சயம் ஆண்டவர் இந்த மாதத்தில் அற்புதம் செய்கிறது. நான் சாட்சியாக காலையில் உன் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், நிச்சயம் நான் சொல்லுவேன். ஆண்டவர் இந்த 7ஆம் மாதத்தை வரைக்கும் அவர் எனக்கு செய்த நன்மை, இந்த 7ஆம் மாதத்திலே அது பரிபூரணப்பட்டதையும், 7ஆம் மாதம் வரைக்கும் நான் காத்திருந்ததையும், 7ஆம் மாதத்தில் நான் வெற்றி கொண்டதையும் கர்த்தர் முன்பாக உங்களிடத்தில் நான் சாட்சி சொல்வேன். இது கர்த்தரின் செயல் இது. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. திருமணத்துக்காக, வேலைக்காக, குழந்தைக்காக, சரீர சுகத்திற்காக, உங்கள் பொருளாதார தேவைக்காக, அல்லது பதவி உயர்வுக்காக, அல்லது வேறு ஏதோ காரணங்களுக்காக நீங்கள் காத்திருப்பீங்கன்னா இந்த 7வது மாதம் தான் உங்களுக்கு சரியான வேலை. நிச்சயமாக இந்த பரிபூர்ணமான நாள் 7வது நாள். ஆண்டவர் ரெஸ்ட் எடுத்த நாள். எல்லாம் நல்லது என்று கண்டு ஆண்டவர் ஓய்வெடுத்தார். அந்த நாளிலே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் மீண்டும் நீர் நினைவுபடுத்த வருகிற இந்த 7வது மாதத்திற்காக, 7ஆம் மணி வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் செழிப்பு,
7வது மணி நேரத்திலே பெரிய சுகம். இப்படி 7 7 7 என்று சொல்லி உள்ளங்கை மேகத்தை பார்த்தது 7ஆம் தடவை தான். அப்படி தான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஏதாவது மாதத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறவர். எங்களுக்கு நீ செய்து முடிக்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எப்பொழுதும் சுகவீனமாக இருக்கிறீங்களா? இந்த 7ஆம் மணி நேரத்தில், இந்த 7வது மாதத்தில் கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது. நீங்கள் சுகமடைய போகிறீங்க. ஆண்டவரே, இந்த பலவீன பாண்டமாகிய என் வழியாக கர்த்தர் நீ சொல்லுகிற வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். சுகமடைவாயாக. உழைத்திரு, நீ சாக மாட்டாய். மறித்திருவேன் நினைச்சவங்க உயிர் பெற்றதை கண்டு அவனும் அவன் வீட்டாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறபடியே கர்த்தரோடு தங்கி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ரிவார்டு இதுதான். அப்படியே நீ நடத்துவங்க. அப்பா, அம்மா, பெற்றோர், பிள்ளைகள், பிற பிள்ளைகள், வேலை, ஊதியம் இவை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய வல்லமை இருக்கட்டும். ஆண்டவரே, மருத்துவமனைக்கு செல்லாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் குணமாக்கினார் என்ற ஒரு சாட்சியை நாங்கள் கேட்கும்படி உதவி செய்யும். இந்த கொள்ளை நோய், கேன்சர் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த வறுமையின் பஞ்சங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவே, நாங்கள் நினைத்ததுக்கும் மேலாக செய்கிற கர்த்தர், நிலையை நன்றாக அறிந்திருக்கிற கர்த்தர். கைவிடப்பட்ட நிலையில நடிகை சத்துருக்களின் போராட்டங்களின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சத்துருவின் சரி கட்டுதலை நீ காண்கிற மாதமாக இது மாறட்டும். அவர்கள் விழுந்தார்கள், நாம் எழுந்து நின்றோம் அப்படின்னு சொல்ல வைக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவர் கால் இடறி விழுந்தார்கள், அப்படி விளைவிப்பார். அவங்க நினைப்பாங்க, நான் செய்ததான் சரி. இல்லை, கர்த்தர் நினைத்தா ஒரு நொடி பொழுதுல உங்கள் சத்துருக்களை, என் சத்துருக்களை அவர் முறியடிப்பார். ரவிதமில் நடந்தது போல கர்த்தர் நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.